அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 6 மணி ஆகிய மதி இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. எதுக்கும் நீ அவளுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி கால் பண்ணுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா அந்த டைம் கரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உனக்கு 100 ஆயிடுச்சுடி, உனக்கு நானே கால் பண்ணணும்னு நினச்சேன், மணி ஆயிடுச்சு, இன்னும் ஏன் நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டேம்மா. எந்த வீட்டுக்கு போயிட்டேன்? எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ அங்கே போன? அவங்க சண்டை போட்டு உன்னை கூட்டு போன்னு சொன்னதுனால தான் அப்பா இங்கே கூட்டு வந்தார், நீ இங்கே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு நினச்சி தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் இருக்கிறதுனால என்னடி கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உன்னை வந்து கூட்டு போனா? நீயா போனியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, காலேஜ் ஆண்ட அவரே வந்து கூட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரே வந்து கூட்டு போனாரா? நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடுறாங்க. மதியோட அவங்க அப்பா, நான் எதுக்கும் மதி வீடு வரைக்கும் போய் நான் அவளை பார்த்துட்டு வரேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க ஆல்ரெடி அவன் மேலே கோவமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதியோட அவங்க அம்மா, நானும் வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம், நான் மட்டும் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜை காட்டுறாங்க. பாக்கியராஜ் வீட்டுக்கு வந்தோடனே நீ கேட்ட எல்லா சாமானும் வாங்கின்னு வந்துட்டேன்னு சொல்லிட்டு மலர்கிட்ட கொடுக்குறாரு. அங்கே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்காங்க. பாக்கியராஜ் உடனே ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஒரு சின்ன விஷயத்துக்காக கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா எங்கே அப்படின்றாங்க. உள்ளே தான் இருக்காங்க. ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்குறாரு. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் அவங்க போவாங்கன்னு எதிர்பார்க்கல, அதனால் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. நீ எதுக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்குறாரு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரு சின்ன விஷயம், அது வந்து இவ்வளோ நாளாக 2 நாளாக இழுத்து கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும், மதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கக்கூடாதுன்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. உங்கள் மாமா வேறு அப்பப்போ ஏற்றி விடுறாருன்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேராக இங்கே தான் வந்தாங்க. மதி அப்போ என்கிட்ட ஏதோ பேச வந்தா, நான் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணுன்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. எனக்கு அவன் மேலே ரொம்பவே வருத்தம், வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆனால் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளுக்காக இந்த வீட்டில் அவள் பக்கம் நின்று பேசுகிற ஒரே ஆள் நான் தான். இப்போ நானே அப்படி பண்ணிட்டேன், அதனால் அவள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் சுயமரியாதை இல்லாதவன் மட்டும் இல்லை, எப்போ எங்கே எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்கிறாரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் வராங்க. சுடுதண்ணி இருக்குதா மலர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கே பாக்கியராஜ் நின்றுட்டுருக்கதை பார்த்து பாக்கியராஜை பார்த்த உடனே அழுகுறாங்க. அவன் என்னை போலீஸ் ஸ்டேஷன் போக வச்சுட்டா பாக்கியராஜ், நான் போலீஸ் ஸ்டேஷன் படியை மிதிப்பேன்னு என் கனவுல கூட நினச்சி பார்க்கல பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அப்போது மலர் பார்த்திங்கன்னா, அவள் உங்களையும் மாமாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் நீ வந்து அவளை வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறல்ல, போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா? இதுக்கப்புறம் நான் அவளை ஒழுங்காக நடத்தலைன்னா என்னை வந்து பிடிச்சின்னு போயிடுவாங்களாம், என்னை விட்டுருந்தா ஜெயிலே போட்டு அடைச்சிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதே பேசுகிறாங்க. பாக்கியராஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சைலண்ட்டாக இரு, எதை பற்றியும் வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. உடனே சுடுதண்ணிலாம் கொடுக்குறாங்க. அப்போவும் அவங்க திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. நான் இவ்வளோ பெரிய அவமானத்தை என் வாழ்க்கையில் சந்திப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியை காமிக்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வீட்டில் அவங்க பையனை பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்ருப்பாங்க. அவனை நான் எழுதி முடிச்சிட்டேன், இப்போ விளையாட போட்டான்னு கேட்குறான். அவங்க அம்மா கிட்டே கேட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் சரி போய் விளையாடு, உள்ளவே விளையாடு, வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதி பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்டே பேசுறதுக்காக எழுந்து கிச்சனுக்கு போகிறாங்க. ஒரு மாதிரி தயங்கி அவங்களே பார்த்துட்டு நிற்கிறாங்க. என்ன வேணும் அப்படி, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என் மேலே ஏதாவது வருத்தமானு சொல்லி மதி கேட்குறாங்க. எனக்கு என்ன வருத்தம்? இல்லை, உங்கள் அம்மா அப்பாவையும் உங்களையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டேன், அதனால் வருத்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அவங்கள வர வைக்கணும்னு நினச்சி பண்ணலை, நான் வந்து அவரை டீல் பண்ணுறதுக்காக தான் போனேன். அவர் அன்றைக்கி ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு, அதனால் அவரை போய் டேரெக்டாக டீல் பண்ணலான்னு போனேன். ஆனால் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வேறு எப்படியோ கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த சுரேஷ் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல, அவனை நீ டீல் பண்ணுற விதம் தான் சரி, ஆனால் இவ்வளோ வயசானதுக்கப்புறமும் எங்கள் அப்பா அம்மா அங்கே வந்திருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, அவங்களெல்லாம் வர வைக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க.
சரி விடு, எங்கள் வீட்டில் இருக்கவங்க மேலேயும் தப்பு இருக்குது. எங்கள் அம்மா சின்ன விஷயத்த பெருசு பண்ணிட்டாங்க. அந்த சுரேஷ் எங்கள் வீட்டுக்காரெலாம் அதெல்லாம் ஊதி ஊதி இன்னும் பெருசு பண்ணிட்டாங்க. ஆனாலும் சுரேஷ் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போய் உட்கார்ற வேதனை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் மதி யோசிச்சு அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. ஏன் உங்களை யாராவது வெளியே அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மௌனமாகவே இருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் விடு மதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கே 1008 பிரச்சனை இருக்குது, இதில் என் பிரச்சனையை வேறு நீ எதுக்கும் மண்டியில் போட்டுக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்புறம் சொல்லிவிட்டு அவங்க உடனே பேச்சை மாற்றுறாங்க. நான் நைட்டுக்கு சப்பாத்தி தான் போட்டிருக்கேன், நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இது அதுதான் இல்லை, எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வெங்காயம் மட்டும் நறுக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. விடுகதை, நான் எப்போதும் உன் முன்னாடி தான் இருக்கேன், ஆனால் நீ என்னை பார்க்க முடியாது. நான் யார்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மாமனாரும் மாமியாரும் அதையே திரும்ப திரும்ப நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அவமானத்தை நான் சந்திச்சதில்லை. கல்யாணம் நின்றுருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம். மாப்பிள்ளை தான் கௌரவத்துக்காக கல்யாணம் நின்று அசிங்கன்றதுக்காக அந்த பொண்ணை பிடிச்சி சுரேஷ் தலையில் கட்டிட்டாரு. அந்த பாவத்துக்கு அவரும் இந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. அவளால் சுரேஷுக்கும் கஷ்டம், நம்ம எல்லாருக்குமே கஷ்டம். ஏன் தான் அவளை கல்யாணம் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்தோன்னு இருக்குது. அவள் வந்த நாள்லேருந்து இது வரைக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா மதியோட அவங்க அப்பா வராங்க. மதி இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மதியா, அவள் ஏன் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆகணும், உங்கள் பொண்ணுக்கு இங்கெல்லாம் வாழணுன்ற எண்ணமே இல்லையா? இது வரைக்கும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் படியை கூட மிதிச்சதில்லை, எங்களை போலீஸ் ஸ்டேஷன் படியை மிதிக்க வச்சுட்டா. என்னது போலீஸ் ஸ்டேஷனா? ஸ்டேஷனுக்கு போன விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்னத்தை தான் பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க, அவளால் ஒரு குடும்பம்லாம் நடத்தவே முடியாதுன்ற மாதிரி ரொம்பவே பேசுகிறாங்க. அவருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதனால அவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, இப்போ மதி எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விடுகதையின் விடை எதிர்காலம்.